வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் நிகழ்வுகள்ல இந்த டிஆர் பாலுன்னு ஒரு நபர் ரொம்ப அகங்காரமா பேசக்கூடிய ஆளு. உங்களுக்குலாம் நல்லா தெரியும். மாரியம்மன் கோயில நான் உடைச்சேன், காளியம்மன் கோயில நான் தான் உடைச்சேன் அப்படின்னு பேசிட்டு உங்ககிட்ட எப்படி ஓட்டு வாங்குறது எனக்கு தெரியும் சொல்லி அந்த ஒரு திமுறோட பேசினவர் இவர் இந்த வட்டம் மண்ணை போறது கன்ஃபார்ம் உறுதியாயிருச்சு. 60 வருஷ வாழ்க்கை பொது வாழ்க்கைங்கிறாரு. இந்த பொது வாழ்க்கை கண்டிப்பா உடைச்சு கண்டம் பண்ண போறது உறுதியாகி போச்சு. ஏன்னா அண்ணாமலுடைய களப்பணி அந்த அளவுக்கு மக்களுடைய பேராதரவு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் இருக்கு. அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் போட்ட ஆட்டம் லைசன்ஸே இல்லாம மதுபான ஆலை நடத்துறதாவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. லைசன்ஸோட சிலதும் லைசன்ஸ் இல்லாமே நடத்துறதா சொல்றாங்க. எங்கேயா கிராமத்துல சாராயம் காய்ச்சினா அவனை புடனிலேயே அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. ஆனா இந்த நபர் சாராய அதாவது மதுபான ஆலையே வச்சு நடத்துறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா அப்படி ஒரு காலம் வரும். அதை கண்டுபிடிப்பாங்க. அண்ணாமலை இங்க காலை ஊழியாச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதெல்லாம் விசாரிக்கக்கூடிய காலகட்டம் வரும். அது நடக்கிறப்ப அது வரட்டும். ஆனா இந்த தேர்தல் இப்ப நடந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல கண்டிப்பான முறையில் எம்பி ஆக போக முடியாது. இது வரைக்கும் எம்பியா இருந்துட்டு போட்ட ஆட்டம் அப்பா மக்கள் பார்த்து தருங்க. இந்த ஆட்டம் மக்களுக்கு நன்மை செய்யறதுல இருந்திருந்தா பரவாயில்ல. தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் குட்டி நல்லா இருக்கணும், இதை மட்டுமே நினைச்சு செஞ்சா அதான் நடந்துச்சு. இது வரைக்கும் அவர்லாம் வீதியில சைக்கிள் ஓடிட்டு தெரிஞ்ச ஆளு இன்னைக்கு கப்பல் ஓடுற அளவுக்கு பணம் வந்திருக்குன்னா எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் எதிர்காலத்துல பிடிப்பாங்க. கண்டிப்பா கேட்க விட போறது இல்லை. ஆனா இந்த வருஷம் இந்த முறை தேர்தல் இந்த நபர் மண்ணக்கவி டெபாசிட் கூட இல்லாம அலைய போறாரு. ஏற்கனவே இவருக்கும் திமுக கட்சியில அவங்க கட்சிக்குள்ளேயே இந்த நபர் மேல ஏகப்பட்ட பேர் காண்டில் இருக்கிறதா நிறைய பேசிக்கிறாங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. பச்சிரா சமத்தாரில் வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றி. என்னடா கரடை இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டார். சிவ சிவ.